1 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. இது யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. பார்க்கிறதற்கு இந்த வார்த்தை சாதாரணமாக இருந்தாலும் யோனத்தான் சொல்லும் பொழுது அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு டென்ஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் தகப்பனோடு கூட இருந்தது போல். இன்னும் சவுல் ராஜாவாக தான் இருக்கிறார். இன்னும் ராஜ்யபாரம் முடிவுக்கு வரவில்லை. சவுல் ராஜாவாக தான் இருக்கிறார். ஆனால் யோனத்தான் சொல்லும்போது சொல்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் என் தகப்பனோடு கூட இருக்கிறது போல் அல்ல, இருந்தது போல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் சவுலோடு கூட இருந்தார், இப்பொழுது இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் சவுலோடு கூட இருந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் தான் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். சவுலுக்கு ராஜாவாக, சவுலுக்கு ஒத்த ஒரு மனுஷன் அன்னைக்கு சமஸ்த இஸ்ரவேலிலுமே கிடையாது. ஆண்டவர் 2 முறை சொல்றாரு, சவுலை போல உயரமானவன் ஒருவனும் அங்கே இல்லை. ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தனை கொண்டாந்து நிறுத்துறார் ஆண்டவர். அந்த மாதிரி ஒரு ராஜாவை நம்ம பார்க்க முடியாது, அப்படி ஒரு ஆள். ஆனால் அவனோடு கூட இருந்த தேவன், இருக்கிற தேவன் அல்ல, இருந்த தேவன் அவனை விட்டு விலகி போனார். அப்படியானால் கர்த்தர் ராஜ்யபாரத்தை கொடுக்கிறதுக்கும் சரி, அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் சரி, நம்மளோடு கூட இருக்கிறதும் சரி. ஆனால் அவரை நம்மோடு கூட தக்க வைத்துக் கொள்வது தான் ரொம்ப முக்கியம். நம்ம விட்டு போயிட்டாருன்னா அது இன்னும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆல்டர்னேட்டிவ் உடனே மாறிடுச்சு. அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் ஒன்று ஆண்டவர் பக்கத்திலே வச்சிருக்கிறார், உம்மோடு இருப்பாராக. அப்படின்னா சவுலுக்கு ஆல்டர்னேட்டை இம்மிடியட்டாக கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அங்கே மாற்றிட்டார். அப்படின்னா இந்த சவுல் தனக்கு கொடுக்கப்பட்டவைகளாய் மிக மேன்மையான காரியத்தை இழந்து போனான். யோசித்து பாருங்க, இஸ்ரவேலுக்கு ஃபர்ஸ்ட் கிங், முதலாவது ராஜா என்கிறதான ஒரு மேன்மை கர்த்தர் தேடி பிடிச்சி கொடுக்குறார். ஒரு ராஜாவை அவனுக்கு இஸ்ரவேலுக்கு கொடுக்குறார். அவன் கேட்டாங்கன்னு சொல்லி அவனை கொடுக்கும்போது தி பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாரு. அவங்ககிட்ட நல்ல குணங்கள் நிறைய இருந்துச்சு. அவன் தன் தகப்பனுடைய கழுதையை தேடி போனான்னு இருக்குது. அன்னைக்கு கழுதைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அன்னைக்கு உள்ளதுலே அவங்களுக்கு சொத்து, அவங்களுடைய காரியத்தை எதை வச்சு அளந்து பார்ப்பாங்கன்னா, இந்த எவ்வளோ கழுதை இருக்குதுன்றதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அந்த ஒரு கழுதையை தேடும் போது கர்த்தர் நினைக்கிறார், ஒரு கழுதையை இப்படி தேடுகிறான் என்று சொன்னால் என் ஜனங்களை அவன் எப்படி தேடுவான், எப்படி பார்த்துக்கொள்வான். சவுலும் அப்படிப்பட்டவன் தான். இஸ்ரவேலுக்கு ஒன்று வரும்பொழுது ஒரு பெலிஸ்தர்கள் வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு உடனே கோபம் வருகிறது. அவன் என்ன செய்யறான், நாகாஸ் அப்படிங்கிறவங்க வராங்க. வந்த உடனே அவனுக்கு ஒரு கோபம் வருகிறது. அவன் சொல்றான், நான் இந்த நாகாஸுக்கு எதிராக நான் சென்று அவர்களை கொன்று இந்த காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அவன் செய்கிறான். அற்புதமாய் ஒரு வைராக்கியம் வருகிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்ததுனால அப்படின்னு வசனம் சொல்லுது. 1 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். சவுல் இந்த செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி. நல்லா பாருங்க, வசனம் சொல்லுது, அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது, ஒரு கோபம். என் ஜனங்களாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக இப்படி வந்து அவன் பேசிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவத்தையே உருவாக்குறான். அவன் தான் ஃபர்ஸ்ட் இராணுவத்தை உருவாக்குறவன். இன்னும் சொல்ல போனால் அவன் காலத்தில் தான் லா எழுதப்படுது, எல்லாமே செய்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ராஜா தான் அவன். ஆனால் அவன் மேல் இருந்த அபிஷேகமானது ஒரு சில காரணங்களால் அவனை விட்டு போச்சு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக வாசித்த போது ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிஞ்சுச்சு. 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்க தரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவன் மேல ஒரு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் வந்துருச்சு. இது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. இவனுக்குள்ள என்ன ஆவி வருது, தீர்க்க தரிசனத்தின் ஆவியும் வருது. தீர்க்க தரிசனத்தின் ஆவி யாருக்கு வரணும், நியாயமா ஆசாரியனுக்கு வரணும், சாமுவேலுக்கு வரணும். சாமுவேல் தீர்க்கதரிசி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ சவுலும் என்னவாய் மாறுகிறான், தீர்க்கதரிசிகள் ஒருவராக எண்ணப்பட்டான். தாவீதை விரட்டிட்டு போகும்போது கூட இந்த இடத்துக்கு வரும்போது அவன் மேல் என்ன ஆவி வருகிறது, தீர்க்கதரிசனத்தின் ஆவி வருகிறது. அப்படின்னா சவுலுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வெறும் ராஜாவாக அழைக்கப்படவில்லை, ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அழைக்கப்பட்டதுக்கான ஒரு அடையாளம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. மேன்மை, அவ்வளவு மேன்மை.
மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் அவங்ககிட்ட கொடுக்கப்படுது. ஆனால் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான், அத்தனையும் இழந்து போனான். அதான் வசனம் சொல்லுது, என் தகப்பனோடு கூட இருந்தது போல். அப்போ நம்ம பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டாரு, இல்லை கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்மையோ ஆசீர்வாதமோ அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு அசட்டையாக இருப்போமானால், அல்லது அதற்குரிய தகுதியோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுக்குறாருன்னா அந்த பொறுப்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் என்னை வச்சுட்டாருன்றதுக்காக நீங்கள் அசட்டையாக இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும். எதுக்கு ஆண்டவர் உங்களை அங்கே வைக்கிறாரு, என்ன நோக்கத்துக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். பல நேரங்களில் நம்ம அந்த மிஸ்டேக் தான் செய்கிறோம். ஒரு இடத்துக்கு வந்த உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா, அப்பாடா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தோணும். ஆண்டவர் சொல்கிறாரு, வந்துட்டோன்றது ஃபினிஷிங் இல்லை, உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், இனிமேட்டு தான் கொண்டு வந்ததுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகும். நீ அந்த ஸ்டார்டிங்கில் நடந்த காரியத்துக்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து செய்ய போகிற காரியத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஆயத்தமாக முடியாது. இப்போ சவுல் ராஜாவான உடனே நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி விட்டேன் அப்படி இல்லை, இப்போ தான் ராஜா ஊழியம் தொடங்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம இஸ்ரவேலை காப்பாற்றணும், இஸ்ரவேலுக்கு தேவையான காரியங்களை செய்யணும், எல்லா காரியங்களும். இது எப்போ இந்த அசட்டை வருகிறதோ அப்பொழுது அது உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகும். உங்களோடு கூட இருந்த கர்த்தராக மாறிடுவார். பல நேரங்களிலே அதுதான் நடக்குது. ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு உங்களை மாற்றுற வரைக்கும் அந்த இடத்தில் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கணும். அது வரைக்கும் யூ வாண்ட் டு பி தேர். அப்போ அந்த பொறுப்பை நீங்கள் பத்திரமாய் பார்த்துக்கணும். அந்த இடத்துல பாதியிலேயே உங்கள் வேலை போயிடக்கூடாது, அல்லது பாதியிலேயே உங்களுடைய வேலையை ஆண்டவரை உங்களை தள்ளி விட்டுறக்கூடாது. சில நேரங்களில் நீங்கள் பல நேரத்தில் பாருங்கள், ஒருத்தரை கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க, அவன் ஒரு 2 நிமிஷம் தான் வேலை செய்வான். அதுக்குள்ளே இருக்கிற சூப்பர்வைசர் சொல்லுவார், நீ போடா நீ அப்படின்றவார், போயிட்டு அவனை அனுப்பு அப்படிம்பார். என்ன காரணம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் அசதியாகவோ அல்லது அவர் எதிர்பார்த்ததை செய்யாவிட்டாலோ கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவனை ரிமூவ் பண்ணி விடுகிறார். நாமளே அதை தான் செய்கிறோம். பல நேரங்களில் நம்ம அதை தான் செய்கிறோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன, எதுக்கு கொண்டு என்ன வச்சோம், அதை நான் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறேன். பல நேரங்களில் கர்த்தர் போய் விடுகிறார். அதுக்கு ஆல்டர்னேட் ஆளை செலக்ட் பண்ணிடுறாரு. அந்த ஆல்டர்னேட் ஆள் செலக்ட் பண்ண பிறகும் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. அதான் பிரச்சனை. சவுலுக்கு கர்த்தர் ஆல்டர்னேட் ஆளை என்ன பண்ணிட்டாரு, செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ண பிறகும் சவுல் என்னவா தான் இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான். வாசிங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கட்டளை இடுவாரா இட்டாரா, இட்டார். ஃபினிஷ்ட். ஆல்டர்னேட் வந்தாச்சு, ஓவர். என்ன காரணம், கர்த்தர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பெக்டேஷன். ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. அப்பேற்பட்ட மேன்மை உடையவன் ரொம்ப சர்வசாதாரணமாக ராஜ்யபாரத்தின் 2வது வருஷத்தில் அது எழுந்துட்டான். அந்த வசனம் சொல்லுது, சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று, அவன் இஸ்ரவேலில் 2ஆம் வருஷம் அரசாண்ட போது நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் 38 வருஷம் ராஜாவா இருக்கிறான். அவனுடைய அழைப்பு போயிருச்சு, கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார். ஆனால் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். இதுதான் இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. ஸ்பிரிச்சுவலி ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. ஊழியம் தொடங்கியாச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கியாச்சு, ஆனால் நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் என்ன நோக்கத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், என்ன நோக்கத்துக்காக உன்னை அபிஷேகம் பண்ணேன், என்ன நோக்கத்துக்காக உன்னை வேறு பிரித்தேன், அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா, அல்லது அதில் சஸ்டைன் பண்ணுறோமா, இன்னும் நிற்கிறோமா அதில், அல்லது அதை விட்டு விட்டு போய்விட்டோமா? அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்டேஷன். அப்படி செய்யும் பொழுது, நாம் அதை விட்டு விலகும் போது கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுகிறார். அதான் பிரச்சனை. இப்போ சவுலை விட்டு விலகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா சவுலுக்கு இந்த விஷயமே தெரில. எனக்கு இந்த அதிகாரத்தை படிச்சுட்டே வரும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, கர்த்தர் சவுலை விட்டு விலகின உடனே, அந்த வசனம் சொல்லுது 16-14, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவளை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எப்ப கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டாரோ ஒரு பொல்லாத ஆவி வந்துடும். இதுல என்ன பிரச்சனை, பொல்லாத ஆவி வந்துச்சு,
சவுல் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சான். பொல்லாத ஆவி வந்துச்சு, சவுல் ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பொல்லாத ஆவி வந்துருச்சு, ஒரு இடத்துல சவுல் அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அப்போ இந்த பொல்லாத ஆவி இருந்ததுக்கும் கர்த்தருடைய ஆவி இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இருந்தார், அப்போ அவர் ராஜ்யம் போய் சண்டை போட்டான், ஜெயிச்சான். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இருந்தார், ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தான், அவன் போய் தீர்க்க தரிசனம் உரைத்தான். சரி, ஆவியானவர் போயிட்டாரு, கர்த்தருடைய ஆவி போயிருச்சு, இப்பவும் யுத்தம் பண்றான், ஜெயிக்கிறான், இப்பவும் ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்பவும் ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். ஆமா, போகும்போது தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். அதைத்தான் மிக மிக ஆபத்தான சிச்சுவேஷன். கர்த்தருடைய ஆவியானவர் போன பிறகும் எல்லாமே இமிடியேட்டா சேஞ்ச் ஆயிடும்னு அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு சேஞ்ச் வருதுன்னா உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்தால் நல்லது. சில நேரத்தில் நீங்கள் நல்லா தேவனிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நாள் நீங்கள் ஜெபிக்காவிட்டால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆரம்பத்தில் அந்த ஃபஸ்ட்டு டே தெரியும், ரெண்டாவது நாள் நீங்கள் போகும்போது ஏதோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பாருங்களேன், 2 வேளை சாப்பிடலன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி என்னவாகும்? அப்படியே சோர்ந்து போக தொடங்கும். அப்படியே 3வது வேலை சொல்லும்போது நல்லா என்னவாகும்? சோர்ந்து போக தொடங்கிடும். இப்போ நீங்கள் டெய்லி காலையில் சாப்பிடாமையே பழக்கம் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் உடம்பு என்ன ஆகாது? சோர்வாகாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது எனக்கு பழக்கம்தான். அந்த முதல் நாள் ஒரு பசி வரும், முதல் நாள் ஒரு சிம்டம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலியும் கிடைக்கும். உங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் ஜெபிக்காவிட்டால், வேத வாசிக்காவிட்டால், அது கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்களை விட்டு கொஞ்சம் விலகும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒன்று ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ இது ஏதோ ஒன்று நம்மளை விட்டு விலகுதேன்னு. அதை நீங்கள் கேஷுவலாக எடுக்க தொடங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பழக்கமாக மாறும். அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு மைன்யூட் அளவு தான் இருக்கும், ஒரு சின்ன அளவு தான் இருக்கும். ஆனால் அதை உணரக்கூடிய அளவில் நீங்கள் இருக்கணும் ஸ்பிரிட்டில். அது ஒரு சிலர் அது பழக்கமாயிரும். அவன் ஆவிலையும் நிறைவான், இங்கே அசுத்தமான காரியத்தையும் செய்வான். ஆவிலையும் நிறைவான், கோபத்திலையும் நிறைவான், ஆவிலையும் நிறைவான், சண்டையும் போடுவான். இப்போ இவனுக்கு ஆவியில் நிறையும் போது நாம் சண்டை போட்டமேங்கிற உணர்வு வந்துச்சுன்னா, நான் கோவப்பட்டனே, ஐயோ நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேனேன்னு உணர்வு வந்துருச்சுன்னா கர்த்தருடைய ஆவி உணர்த்துறாருன்னு அர்த்தம். இவனுக்கு இங்கேயும் பண்ணுறது சரியாக இருக்கும், இங்கே பண்ணுறதும் சரியாக இருக்கும். தப்பு பண்ணுறதும் அவனுக்கு தப்பு பண்ணும்போது எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். நான் நியாயமாக தான் பண்ணுறேன், நான் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தோணிடுச்சுன்னா இங்கே ஏதோ மிஸ்டேக். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, என் சுயநீதி வேறு, பைபிள் நீதி வேறு. பைபிள் நீதி தான் கரெக்ட், சுயநீதி டிஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு இங்கே இதுதான் பிரச்சனையே. சுயநீதியும் இருக்குது, தேவநீதியும் இருக்கு. இவங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவநீதிக்கு வந்துடுறாங்க, தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது சுயநீதிக்கு வந்துடுறாங்க. அந்த சுயநீதிக்குள்ளே இருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கும்? சவுலுக்கு அதான் இப்போ பிரச்சனை. அவனுக்கு வந்து சுயநீதியில் இருக்கிறான், அவன் பண்ணுறது அவனுக்கு என்னவன்னு தெரில. எப்போ தேவ ஆவி வருதோ அப்போ அவனுக்கு தப்புன்னு தெரியுது. அவனே தாவீதுட்ட போய் என்ன செய்கிறான்? மன்னிப்பு கேட்குறான், திருப்பி அவனை துரத்துறான். இதுதான் கர்த்தருடைய ஆவி இருந்ததுக்கும் போனதுக்கும் வித்தியாசம். உம்மோடு இருந்தது போல ஆவியானவர் இருந்தார், அவன் மேலே போயாச்சு. சவுலுக்கு என்ன வந்துருச்சு? பொல்லாத ஆவி வந்துருச்சு. இன்னைக்கு நாம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? கொடுக்கப்பட்டதான அந்த மேன்மையோ அழைப்போ ஊழியமோ நான் கர்த்தருக்குள் இருந்து செய்கிறேன்னா, கர்த்தர் என் கூட இருந்து நான் செய்கிறேனாங்கிறதா முக்கியம். ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் கூட நான் சொல்லுவேன், நீங்கள் ஊழியத்தை தேவ ஆவியானவர் போன பிறகு எல்லாமே உங்களை விட்டு போயிடும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. முன்னாடி இருந்ததை விட ஊழியம் இன்னும் கொஞ்சம் டெவலப் கூட ஆகும். சில நேரத்தில் நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிப்பீங்க, ஆண்டவர் இல்லாட்டி இது எப்படி நடக்கும்? நடக்குது இல்லை, நம்ம கேட்டதெல்லாம் நடக்குது, நான் நினச்சது நடக்குது, அப்போ ஆண்டவர் இல்லாட்டி இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நடக்கிற காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம்? நம்மகிட்ட இருக்கிற தப்பை பற்றி கவலையே படமாட்டோம். என்னுடைய பாட்டை 50 லட்சம் பேர் பார்க்குறான், 20 லட்சம் பேர் பார்க்குறான், 10 லட்சம் பேர் பார்க்குறான். ஆனால் அந்த பார்க்குறவனுடைய க்ரௌடை வச்சுக்கிட்டு நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தமே இல்லை. 5.5 லட்சம் புருஷருக்கு மேலே வந்தாங்க, எத்தனையோ பெண்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. மோசே கண்மலையை அடிச்சிட்டாரு, ஊழியம் சக்சஸ். அத்தனை பேர் தண்ணி குடிச்சாச்சு, ஆடு மாடு வரைக்கும் தண்ணி குடிச்சிருச்சு. கர்த்தர் அது வரைக்கும் எப்படி இருந்தார்? பொறுமையாக இருக்கிறார். தண்ணி வர வரைக்கும்
பிடிச்சி முடிக்கிற வரைக்கும் எல்லாம் பொறுமையாக இருக்கிறார். எல்லாம் முடித்து ஊழியம் ஃபினிஷ் ஆகிட்டு மோசே போய் உட்கார்றாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கானானுக்கு போக மாட்ட, நீ ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த குலைச்சலாக்குவீர்கள். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. சவுலுக்கும் அதுதான் பிரச்சனை. நடக்கிற ஊழியம், நடக்கிற காரியம், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குன்றதுனால நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பதை சுய பரிசோதனை பண்ணி கொண்டே இருக்கணும். இல்லைன்னா எனக்கு ஒரு ஆல்டர்னேட் என் பக்கத்திலே இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் இப்போது ஆல்டர்னேட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பேசுவார் எப்போவுமே. பல நேரங்களிலே அழைப்பு எங்கே மாறுதுன்றதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எப்படி பக்கத்தில் போகுது? உங்களுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், அது யாருக்கும் வைக்கலை. முயற்சி பண்ணி பார்க்குறாரு. சாமுவேலை விட்டு சொல்லி பார்க்குறாரு, யோனத்தானை விட்டு சொல்லி பார்க்குறாரு. சாமுவேலை வச்சு சொன்னபோது இவன் என்ன சொல்லிட்டான், சாமுவேலே ஏமாத்துற மாதிரி பேசிட்டான். ஓ என்னை மன்னிச்சிருங்க, எல்லாம் ஓகே. நிறைய பேர் ஊழியக்காரனை வச்சு ஆண்டவர் உணர்த்துவார். உணர்த்தும் போது அவங்களுக்கு என்ன செய்யாது, ஊழியக்காரனை எடுத்து பேசுகிறதுக்கு தைரியம் வராது. உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, ஓகே பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது தான் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறபடி செஞ்சுருவோம் பாஸ்டர், எல்லாம் ஓகே ஓகே ஓகே. மாறமாட்டான், மாற்றம் வரவே வராது. அவன் வெளியே பாஸ்டருக்காக மாறுவான், எல்லா ஜனங்களுக்காக மாறுவாங்க. அப்புறம் ஆண்டவர் பார்ப்பார், இது ஊழியக்காரங்கிட்ட வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஊழியக்காரன் சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அடுத்து யார் அனுப்புகிறாரு, யோனத்தான் அனுப்புகிறாரு. அவங்க கேட்குறான், தாவீது என்னப்பா தப்பு பண்ணா, ஏன் அவனை இப்படி செய்கிறீங்க? உட்காந்து கேட்கும் போது இப்போ தாவீதுகிட்ட தான் அந்த யோனத்தானுக்கிட்ட அவனுடைய உண்மையான முகம் என்னவாகுது, வெளிப்படுது. ஆர்கியூ பண்ணுறான். உனக்கு என்ன தெரியும் தாவீதை பற்றி, நீ நாளைக்கு உனக்கே அகைன்ஸ்டாக வந்து தாவீது நிற்பான், உனக்கு தெரியுமா, அவன் ராஜ்யபாரம் நிற்காது, அப்படி இப்படி வெறி கொண்டு ஆகிறான். இப்போ பார்த்தார் ஆண்டவர், ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லியாச்சு, ஃபிசிக்கலாகவும் சொல்லியாச்சு, ரெண்டுத்துக்கும் என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் இப்போவும் யார் தான் ராஜா, சவுல் தான் ராஜா. ஆண்டவர் உடனே ராஜ்யபாரத்தை என்ன செய்யல, எடுக்கல. காட் கிவிங் த சான்ஸ். ஆண்டவர் உடனே உன் அழைப்பையோ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தையோ உடனே எடுக்க விரும்பவில்லை. கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நீ திருந்துவியா, மாறுவியா, எத்தனையோ விதத்தில் சொல்லி பார்க்கிறாரு. ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்றாரு, வேர்ல்ட்லியாகவும் சொல்றாரு. ஸ்பிரிச்சுவலா சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, வேர்ல்ட்லியா சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. கடைசியா ஆண்டவர் எப்பவுமே அப்படித்தான், ஸ்பிரிச்சுவலாகவும் பேசுவார். மறைமுகமாக யூதாசு கிட்ட பேசுறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஒரு இடத்துல நேரடியாக சொல்றாரு, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்குறேன். அவங்ககிட்டயே சொல்றாரு, நீ செய்வதை துரிதமாய். மறைமுகமும் சொல்லியாச்சு, நேரடியாகவும் சொல்லியாச்சு. ஆனால் கேட்குற மனப்பக்குவம் இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் அப்படி உட்காந்துருக்குது. இப்போ உங்களோடு இருந்த கர்த்தர் உங்க கூடவே இருக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்கள் மாற வேண்டியது அவசியம். நான் எப்பவும் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் சொல்லுவேன், இந்த சுயநீதியில் நம்ம எப்போவுமே நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நாம் அந்த இடத்துல பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். அவங்க பண்ணதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, அவன் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணாத, ரியாக்ட் பண்ணாத. ஏன்னா அவன் எதுக்கு பண்ணுறான் தெரியுமா, நீ ரியாக்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் பண்ணுறானே. நீ ரியாக்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் பண்ணுறான். நீங்கள் அப்படி பண்ணும்போது, ரியாக்ட் பண்ணும்போது கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய் போவீர்கள். அது மாம்சத்துக்கு சரியாக இருக்கும், ஆவிக்கு என்னவா இருக்காது, சரியாக இருக்காது. ஒரு நாள் நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை இழந்து போவீர்கள். ஆண்டவர் சொன்னார், யாருக்கும் சரிசமா நீ என்ன செய்யாத, பதில் சொல்லவே சொல்லாத. அவன் நீ பதில் சொல்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க, பதில் சொல்லவே சொல்லாத, அமைதியாக இரு. உன் அபிஷேகம் உன்னை ஒரு நாள் உன்னை காப்பாற்றும். உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை நாவை கர்த்தர் குற்றப்படுத்துவார். உனக்கு விரோதமாய் உருவாக்குறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் வருவார். அதெல்லாம் நடக்கும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. இப்போ சவுலோட சிச்சுவேஷன் என்னவாயிருச்சு, அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சான், அவன் அபிஷேகம் போய்விட்டது. அவனோடு இருந்த கர்த்தர் யாருக்கிட்ட போயிட்டாரு, தாவீது கிட்ட போயிட்டார். அப்படியே மாறிடுச்சு, நிமிஷத்தில் மாறிடுச்சு. சவுல் வந்து அங்கே யோனத்தான்கிட்ட சண்டை போடுறான். எழுந்திரிச்சு வந்து யோனத்தான் சொல்கிறான், எங்கள் அப்பா கூட இருந்தது போல் உங்க கூட இருப்பார். எங்கள் அப்பா கூட இருக்கிறது போல அல்ல, இருந்தது போல. பாஸ்டன்ஸுக்கு போயிட்டான் சவுல். நம்ம எப்பவுமே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த ஊழியம், அதை தக்க வைக்கணும். அதை நம்ம விட்டு போகாதபடி என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். நம்மகிட்டன்னு நமக்கு ஆண்டவர் கொடுத்தது மேன்மை. அது சின்னதோ பெருசோ, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, நமக்கு தான் அது பாகுபாடு இருக்குது. கர்த்தர்கிட்ட நமக்கு என்னவே இல்லை, பாகுபாடே கிடையாது. அதான் எப்பவும் நான் உணர்றது என்னென்னா,
ஒரு காருக்கு எவ்வளவு முக்கியம் ஸ்டேரிங்கு, சீட்டு, இன்ஜின் எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வீலில் மாட்டிருக்கிற போல்ட்டு சின்னது தான், காருக்கு அவ்வளோ பெரிய ப்ராடக்ட்லாம் இருக்கு. அதனால் 4 போல்ட்டை போடாமல் விட்டு பாருங்கள், என்ன ஆகும்? கார் கவுந்துரும். அதே மாதிரி தான் நாம் சின்ன ஊழியம் சின்னதுன்னு நினைக்கிறோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கர்த்தர் வச்சுருப்பார், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பார். அதையும் தக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இல்லைன்னா நம்மக்கிட்ட இருந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட இருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். கொடுமையானது என்ன தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை இன்னொருத்தனை கொண்டு கர்த்தர் செய்வார், அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எனக்கு வச்சது, ஆனால் இப்போ யார் செய்கிறா? அவன் செஞ்சிட்ருக்கிறான். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதை பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடையது, ஆண்டவர் எனக்கு சொன்னது அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். அது இன்னொருத்தனை வச்சு கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ ஆவியானவர் உணர்த்துவார், இது உனக்கு வச்ச ஆசீர்வாதம் தான், நீ இழந்ததுனால அவன் செஞ்சிட்ருக்கிறான். நாம் முதலாவது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்கிறவன் அல்லது அதுக்கு மாற்று நமக்கு பக்கத்திலேயே இருக்கு. இது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கிற ஒரு காரியம். இதுலேயே இன்னொன்று இருக்கு, அவனோடு இருந்தது போல உன்னோடு இருப்பாராக. இன்னொன்று இருக்கு, வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசி. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பாராக. இதுவும் என்ன அர்த்தம் தான்? சவுலோடு இருந்தது போல உம்மோடு இருப்பாராக. இது மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பாராக. இது பிளஸ்ஸிங், இது பிளஸ்ஸிங். முதல்ல வந்தது கர்ஸ், சாபம். சவுலுக்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு? தாவீதுக்கு வந்துருச்சு. ஆனால் சவுலுக்கு அது என்னவா மாறிடுச்சு? சாபமாய் மாறிடுச்சு. அவன் இழந்துட்டான்னு இருக்கு. ஆனால் இங்கே இது இல்லை. இது ரெண்டாவது மிக முக்கியமானது. வசனம் சொல்லுது, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பாராக. அது இது எதுக்கான அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதம். ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை கர்த்தர் இன்னொருத்தன் கையில் கொடுக்குறாரு. அது முடிஞ்ச பிறகு அதோடைய செகண்ட் பார்ட், அந்த ஊழியத்தினுடைய 2வது பகுதி. அந்த 2வது பகுதியை செய்வதற்கு ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பார். இதை பெற்றுக்கொள்ள அவசியம். இதை பெற்றுக்கொள்ளணும். மோசே இதை கொடுக்கணும், சவுல் அதை கொடுக்க கூடாது. மோசே இதை கொடுக்கணும், யோசுவா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுத்துக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சவுலுக்கு தப்பு பண்ணால் ஆல்டர்னேட் எங்கே இருக்காங்க? பக்கத்தில் இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ரூல். 2வது ரூல் இருக்கு, உங்களுடைய இதனுடைய 2வது பார்ட் ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் எதுவுமே உங்களோட முடியறது இல்லை. உங்களுக்கு அப்புறமும் கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் செய்யும் பொழுது அதை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு செய்ய வேண்டும். 2வது, அதை அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம எப்பவுமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையோ அடுத்த காரியத்தையோ உருவாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அதுவும் நம்ம பொறுப்பு தான். அதுவும் நம்ம தான் சரி பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த ஃபார்முலா, இந்த பாயிண்ட் மிஸ் ஆகுது. அவங்க கரெக்ட், அவங்க மோசே. ஆனால் யோசுவாவை ரெடி பண்ணியிருக்கிறோமா? மோசே கிட்ட இருந்தது இப்போ யாருக்கிட்ட இருக்குது? யோசுவா கிட்ட இருக்கு. அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனங்களை லீட் பண்ணுறது, லீடர்ஷிப். அந்த இடத்துல சொல்கிறேன், லீடர்ஷிப். அப்போ அவங்ககிட்ட இருந்த லீடர்ஷிப் யாருக்கிட்ட இருக்குது? இப்போ யோசுவா கிட்ட இருக்குது. அப்படி யோசுவா கிட்ட இருக்கும் பொழுது அந்த லீடர்ஷிப்பை மோசே என்ன பண்ணியிருக்கணும்? கரெக்டாக யாருக்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? யோசுவா கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நாம செகண்ட் ஜெனரேஷனை உருவாக்குறோமா? ஒன்று, நம்மகிட்ட இருக்கிறத இழந்துடுறோம், இதுவும் மிஸ்டேக். 2வது, என்னதை இழக்காம இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு போனோம், இதுவும் 2வது நான் செய்ய வேண்டியது. இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமா? நான் எங்கிட்ட இருக்கிறத இழக்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. இழக்காம இருக்குதா? எங்கிட்ட உள்ளது என் கையில் தான் இருக்குதா? ஆண்டவர் ஆரம்பத்தில் ஒன்று சொல்றாரு, அதை கேட்டுட்டு அதில் வரும்போது தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யும் போது தான் அது தொடர்ந்து எங்கே இருக்கும்? நம்ம கையிலேயே இருக்கும். இல்லைன்னா அது என்ன ஆயிடும்? அப்படியே யார்ட்டையாவது கொடுத்துருவார். பேசி பேசி பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். இதே இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு. ஒரு 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 சாராருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு டிசைனில் இருப்பான், நான் இப்படித்தான். அந்த டிசைனை அவனை மாற்ற முடியாது. கர்த்தர் மாற்ற விரும்புவார்.
சிலர் மாற்ற விரும்புவார், அவன் மாற மாட்டான். கடைசியில் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை எடுத்து இன்னொருத்தங்க கையில் கொடுத்துருவார். அது நடக்கக்கூடாது. ஆனால் ரெண்டாவது, அப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ப்ரீஷியஸான விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் நான் பத்திரமா வச்சுக்கணும். ரெண்டாவது, அதை இன்னொருத்தங்க கையில் என்ன செய்யணும்? கொடுக்கணும்.